ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க, பனங்கிழங்கு தான் வந்துட்டு எப்படி வந்து அவிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ பெருசாக வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 10 கிழங்கு வந்துட்டு 80 ரூபான்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு வந்தேன். உங்கள் ஊரில் என்ன ரேட்டு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு உடச்சி வந்துட்டு எடுத்துட்டேன். ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உடச்சி எடுத்து நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே முழுசாக கூட வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வந்துட்டு தேவையான அளவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நீங்கள் வந்து மூடி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக வந்துடும், ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது. இப்போ பாருங்கள், நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீஸை எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய தோலை வந்து இந்த மாதிரி வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. சுற்றி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கத்தி வச்சுட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்துட்டு இன்னொரு வகையான ஒரு ஸ்கின் வந்து லைட்டாக இருக்கும். ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் வந்து லைட்டாக கையில் எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து எடுத்திங்கன்னா நல்லா வந்து வந்துடும். ஸோ அதையும் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு உடச்சி வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இனிப்பாக இருக்காது, நார்மலாக தான் வந்துட்டு இருக்கும். பட் உடம்புக்கு வந்துட்டு அவ்வளோ ஆரோக்கியமான பொருள் கூட. இந்த மாதிரி பொருட்களை வந்துட்டு அடிக்கொருக்க நீங்கள் உணவில் சேர்த்துக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான சத்துக்களும் வந்துட்டு ரொம்பவே கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்துட்டு அதிகரிக்கும். கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கும் வந்துட்டு அப்பப்போ வந்து சாப்பிட பழகி கொடுங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்துட்டு அவங்களுக்கு டேஸ்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க. பட் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு நல்ல விஷயங்கள் இது மட்டும் கிடையாது, நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டு நல்ல உணவுகளை வந்து அவங்க எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உடைச்சிங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு ஒரு சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நார் மாதிரி இருக்கும். அதையும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அதோட சாப்பிட்டீங்க அப்படின்னா கசக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பீஸாக வந்து உடச்சி சாப்பிடலாம். லைட்டாக வந்து அந்த நார்த்தன்மை இருக்கும், பட் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.